ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां दये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ஆதி குருவாகிய சிவபெருமானுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம குரு பயிற்சி குரு அப்படின்றது நம்மளை காக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற ஒரு கடவுளாகவே கூட நம்ம நினைக்கலாம். நம்ம ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா குரு பகவான் நமக்கு குழந்தை பிறக்கணுமா குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகணுமா குரு பார்வை இருக்கான்னு சொல்லுவாங்க, படிப்பு நல்லா இருக்கணுமா குரு பார்வை இருக்கணுமா சொல்லுவாங்க, வேலை வேணுமா பணங்காசன் தனகாரகன் பேர் பணங்காசன்னா குரு பார்வை வேணுமாங்க, குரு நல்லா இருந்தாருன்னா பெரிய அதிகாரிகளாக வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி குரு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒரு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியது குரு பகவான். அவர் இந்த வருஷம் விற்கணிதப்படி இந்த வருஷம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஒருத்தருக்கும் இந்த குரு பகவான் எந்த விதமான தாக்கங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறாரு, அதாவது குடும்பம், தொழில், பணங்காசு, உடல்நிலை, இதில் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துவார், அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பார்வையோட நோக்கம். தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் கூட சொல்கிறாங்க. அதனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்கள் ஏற்படுறது. அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பணிவான வணக்கங்கள். விருச்சிக ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 8வது வீடாக இருக்கு. இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாயா இருக்கார். மேஷ ராசிக்கும் அவர் தான் அதிபதி. காலபுருஷம் அப்படின்றது டைம் மிஷின் மாதிரி, அதனால காலபுருஷன் சொல்கிறோம். இந்த டைம் எப்படி இருக்கு, நீங்கள் எப்போ பிறக்கிறீங்க, இன்னி வரைக்கும் என்ன தசாபதி நடந்திருக்கு, இன்னைக்கு உள்ள சூழ்நிலை கிரகங்கள்லாம் எங்கே இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த 2 விஷயம். இந்த விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த குரு பயிற்சி இது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இதெல்லாம் உங்கள் ராசியில் இருக்கு. இதில் விசாகம்ன்றது குருவோட நட்சத்திரம், அனுஷம்ன்றது சனிபாவோட நட்சத்திரம், கேட்டைன்றது புதனுடைய நட்சத்திரம். ஸோ இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை இருந்தது. இப்போ குரு உங்கள் ராசிக்கு 8வது வீட்டுக்கு போகிறார். குரு உங்களுக்கு 2வது வீட்டுக்கும் 5வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார். அவர் 8வது வீட்டுக்கு போகிறதுனால எந்த விதமான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அவர் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டுக்கு போனால் கூட அவருடைய பார்வை அவங்களுடைய தனஸ்தானம்னு சொல்லி 2வது வீடு கிடைக்கிறது. இது வரைக்கும் பொருளாதார ரீதியாக 7வது வீட்டில் இருந்தார் குரு பார்வை இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அது பாதகாதிபதி பாதகஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பல விஷயங்களில் பிரச்சனைகள், எந்த காரியமும் நடக்காமல் இருந்தது, ஒரு தடைகள், அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. குடும்பத்துலேயும் ஒரு சில வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இருந்தது. இது மாதிரி பிஸ்னஸ்லையோ வேலையோ டல்லாக இருந்தது. அது ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு சுபிக்ஷம் இல்லை, ஒரு பெரிய இது இல்லை. உங்களுக்கு மனசுலையும் ஒரு மாதிரி ஒரு கவலைகள் இதெல்லாம் இருந்தது. இப்போது இந்த 3 விஷயம் நடக்கிறது. ஒன்று குரு சனி பயிற்சி நடந்தது, இதுக்கு அடுத்து ராகேது பயிற்சி, அப்புறம் குரு பயிற்சி, 3மே வர்றது இல்லையா. அதில் குரு பயிற்சி என்ன பண்ண போகிறதுனா உங்களுடைய 2வது வீட்டுக்கு அவர் பார்வை கிடைக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய 12வது வீட்டுக்கு அவர் பார்வை கிடைக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய 4வது வீட்டுக்கு பார்வை கிடைக்கிறது. அதனால இந்த ராசியை சேர்ந்த பல பேர் இடம், வீடு, மனைகள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுடைய பொருளாதாரம் அதிகப்படும். பொருளாதாரம் திடீர் பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் வராத காசை இப்போலாம் உங்களுக்கு வர வேண்டியது பெண்டிங்காக இருந்தது இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் வரப்போகுது. அது மாதிரி இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேர் அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் இருப்பாங்க. அதுவும் காவல்துறை, இராணுவம் அந்த மாதிரியான இடத்துல இருப்பாங்க. இல்லை பல பேர் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் அது மாதிரியான வச்சுருப்பாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேர் சொந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்ஸு, நிலம் சம்மந்தப்பட்டவங்க, புரோக்கர்ஸு, அந்த நிலம் சம்மந்தப்பட்ட புரோக்கர்ஸ் அவங்களாவும் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே நிலம், இடம் வாங்கிறது, விற்கிறது, அதுலலாம் லாபம் கிடைக்கப்படும். நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கப்படும். நிலம், இடம், வீடு தொடர்பான விஷயங்கள்ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதுக்கோ
வீடு கட்டுறதுக்கோ இல்லை வீட்டில் ஏதாவது சரி பண்ணுறதுக்கோ இல்லை நிலம் இடம் இல்லை வாங்கிறதுக்கோ இதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பல பேர் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் 1க்கு 2 3 தடவை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடணும். டாக்குமெண்ட்ஸ் மூலமாக பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு அதில் எல்லாம் வரதுக்கான சான்சஸும் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அரசியல்வாதிகள் பல பேருக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப மிக நல்ல காலகட்டங்களாக இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க்கு லோடு கூடும், வேலை பளு அதிகரிக்கும். நீங்கள் காரியங்கள் நீங்கள் நினச்சா மாதிரி போகாமல் கொஞ்சம் டிலே ஆகிடும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் ஏற்படும். காரியங்கள் இருக்கு இல்லையா, வேலைகள், காரியங்கள், நீங்கள் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் தாமதப்படும். கவலைப்படாதீங்க. இந்த வருஷமே குரு பகவான் 10ஆம் மாதத்துக்கு மேலே 12ஆம் மாதம் வரைக்கும் அதிச்சாரமாக போகும்போது உங்களை திரும்ப உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ எல்லாமே கிளியர் ஆகிடும். பெண்டிங் 5ஆம் மாதத்துலேருந்து பெண்டிங் ஆகிட்டே வரும். இது மாதிரி நம்ம சில விஷயங்கள் எல்லாமே காரியங்கள் பணவரவு வரும், ஆனால் காரியங்கள் டிலே ஆகும். இதெல்லாம் இந்த வருஷம் 10ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதத்துக்குள்ளே அதெல்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் குருபான் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காரு. குருபான் எந்த மாதிரி உதவி பண்ணுவார் அப்படிங்கிறத இந்த ராசியை நீங்கள் ஒரு ஜோதிடத்தை கொண்டு போய் காமிச்சு இது டூல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு குடும்ப ஜோதிடர் இருப்பாங்க, உங்களுக்கு பக்கத்தில் ஜோதிடர்கள் இருப்பாங்க, கொண்டு போய் காமிங்க. எப்படி இருக்கு இந்த தசாபதி எப்படின்னு காமிங்க, இந்த கோச்சார பலன்லாம் எப்படி இருக்குன்றதை பாருங்க, கேளுங்க. அப்போ என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுபடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும், சக்ஸஸ் கிடைக்கும். சக்ஸஸ்க்கு இந்த ஜாதகம் மட்டுமே ஒரு காரணம் கிடையாது. நீங்கள் அதை அப்படி எடுத்துக்க கூடாது. இதெல்லாம் ஒரு டூல்ஸ், இதெல்லாம் ஒரு காலத்தை பற்றி சொல்லுது. ஆனால் சக்ஸஸ்க்கு என்ன, உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு, இதுதான் அடிப்படையான காரணங்கள். இது இருந்ததுன்னா இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். இது இல்லைன்னா இது ஹெல்ப் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. பரீட்சை எழுதாமல் நம்ம பாஸ் பண்ண முடியுமா? இல்லை படிக்காம தான் பரீட்சை எழுத முடியுமா? நம்ம படிப்போம். அப்போ நம்ம படித்த கேள்விகள் வரலாம். படித்தா தானே அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் பண்ண முடியும். அப்போ படிக்கணும் அப்படிங்கிறது அடிப்படையில் நம்ம பண்ணணும். அது மாதிரி நம்ம படித்த கேள்விகள் அதில் வரலாம். அப்போ நீங்கள் அதை இது பண்ணலாம். அப்போ திருத்துறவங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் 2 மார்க் போடலாம். இப்படி தான் உங்களுக்கு காலம்ன்றது உதவி பண்ணும். அதனால் நீங்கள் உங்களோட முயற்சியும், உங்களுடைய உழைப்பும், உங்களுடைய தன்னம்பிக்கையும், இறைவனுடைய அருளும் இதெல்லாம் இருந்ததுன்னா வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம்தான். ஒருவேளை உங்களுக்கு அப்படி யாரும் ஜோதிடர் நீங்கள் என்ன இந்த கீழே தெரிய நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளுப்பா, நம்ம பேசலாம். நம்ம உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம், இப்போ உள்ளதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுபடி வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கலாம். எல்லாருக்கும் இந்த ராசியை பொறுத்தவரை இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய்ன்றதுனால நீங்கள் முருகப்பெருமான வள்ளி தெய்வானோட இருக்கக்கூடிய முருகப்பெருமான நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போய் விளக்கு போட்டு சிவப்பு கலர் மாலை, ரோஸ் மாலையோ செவ்வரளி மாலையோ சிவப்பு கலர் மாலை அணிவிச்சு நீங்கள் வணங்கிட்டு வர்றது, இல்லாட்டினா சஷ்டி விரதம் இருக்கிறது, இல்லாட்டினா கிருத்திகை அன்னைக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ணி மாலை சாத்தி ஒரு சக்கரை பொங்கல் போட்டு 4 பேர் கொடுத்து இது மாதிரி பண்ணுறது. ரொம்ப பிரச்சனைகளாக இருக்கிறவங்க சத்துரு சம்ஹார திருசதி அப்படின்ற ஹோமம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருள் உங்கள் கூடவே இருக்கும். வாழ்க்கையில் எல்லா விதமான தடைகளையும் தாண்டி வெற்றிகளை அடைய முடியும். எல்லோருக்கும் நன்றி.